எங்களுக்கு வந்து இந்த பாதுகாப்பு எங்களுக்கு தேவை என்னென்னா பொய்யான வழக்குகள் புனையப்படாமல் இருந்தால் எங்களுக்கு அது போதும். எங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையுமே கிடையாது. இது இந்த நடக்கிறது இந்த சமூகத்தில் கடந்து 100 வருஷமாக அந்த காரிலேருந்து இன்னொருக்கு அப்புறமும் சேகரன் ஐயாவுக்கு அப்புறம் தொடர்ந்து இதெல்லாம் நடக்கலாம். போது நீங்கள் இப்போ சொன்னனால நின்றுட போகிறேன், இல்லை அவங்க நிற்க போகிறாங்களா இவங்க நிற்க போகிறாங்களா, இதுதான் காலத்துக்கு நிற்க போகிறது கிடையாது. இந்த பூமி இருக்கிற வரைக்கும் வந்து பராமரிக்கிறதே இருக்குது. அதை மட்டும் எங்களுக்கு பாதுகாப்பு எங்களுக்கு இளைஞர்களுக்கு நீங்கள் சொன்னீங்க நான் நடுநிலையாக இருப்பேன். ஐயா எங்களுக்கு நீங்கள் அனுமதி இருக்குது. நான் நம்ம மக்களை எப்படி வழிநடத்தணும் அப்படி தான் நல்லா சொல்கிறேன். அதை சிறப்பாக பண்ணுவேன். ரொம்ப சந்தோஷம். அதை மட்டும் பண்ணினா போதும். அவங்க என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. வந்து ஒரு சாதகமான முறையில் எங்கள் பசங்க மேலே வழக்கு போடுறது, வந்து ஒரு வாரத்தில் 1 டன்னை போட்டு இருக்கிறவனெல்லாம் கூப்பிட்டு வந்து 1 டன் பெயிண்டிங் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி வேலை அப்படி அப்படி பேச்சே இல்லை. நாங்கள் சொல்லிடுறோம் எங்கள் கோரிக்கை அப்படி பண்ண வேணாம். அப்படி ஒரு எண்ணமும் கிடையாது, பேச்சு கிடையாது. ரொம்ப சகோதரத்துவ முறையில் பழகிட்டு இருக்கோம். அப்படி அதனால் கோரிக்கை நான் வந்து நேற்று சமூகத்தில் வந்து பேசக்கூடிய என்னென்னா தம்பி நம்ம வந்து எல்லாரும் சேர்ந்து செயல்பட்டு அந்த கேமரா மாற்றிக்கோங்க. இல்லை அதுக்கு ஒத்துழைப்பு வந்து நம்ம பசங்களே வந்து கேமரா நம்ம நைட்டு பண்ணிட்டு இது வர்றது சவுண்டு அதெல்லாம் கண்ட்ரோல் ஆகிடும். இவனையும் நல்வழிப்படுத்திடுவான். அப்புறம் நான் எங்களுக்கு தான் வேலையே இல்லை. நமக்கு என்ன உதவி எப்போ வேணாலும் செஞ்சு கொடுக்க தயாராக. எங்களோட இதில் என்ன சொல்லி இப்போ நாங்கள் சாத்தூர் 18 பெட்டி, அதாவது பேரையூர் 58 கிராமம் எல்லா வந்து பேசிட்டோம். ஆமாம், நான் சாத்தூர் 18 படி சமூகம் மகாசபையில் தான் இருக்குது. யார் அவர் ரவீந்திரநாத்தில் இருந்து எல்லாம் இப்போ இருக்கக்கூடிய போராட்டம் நாங்கள் தான் சந்தித்தோம். அதே மாதிரி சின்ன உடுப்பு போராட்டத்தை ஒரு வாரமாக நாங்கள் முன்னெடுத்துட்டு இப்போ உறவின் முறை எந்த ஒரு விஷயம் கிடையாது. எங்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை திருநெல்வேலி காவல்துறைக்கு வச்சுட்டு இனி இந்த ஊரில் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் இது சுமூகமான வாழ்வியலுக்கு பசங்க மேலே எந்த வழக்குகளும் பண்ணக்கூடாது. அது ஒன்று. ரெண்டாவது வந்து எங்களுக்கு உங்கள் காவல் நிலையத்தில் அந்த மோகன் கமிஷன் இந்த தாமிரபரணி இதில் ஒரு கமிஷன் திருச்செந்தூர் 2 கமிஷன் ரிப்போர்ட் போட்டாங்க. அதில் இங்கே நாடார் தேவர் தேவேந்திர ஐஓவே இருக்கக்கூடாது. அந்த கமிஷன் ரிப்போர்ட்டை இங்கே ஃபாலோ பண்ணுறதே இல்லை. எதுக்கு சொல்கிறேன்னா, யார் எங்கள் சமுதாயம் இருக்க வேணாம், இருந்தால் நாளைக்கு எங்களுக்கு சாதகம். தேவர் இருக்க வேணாம், நாடார் இருக்க வேணாம். இந்த 3 சமூகத்துக்குள்ள தானே இங்கே வன்முறை நடக்குது. அப்போ இந்த 3 சமூகத்தை சேர்ந்தவங்களும் இங்கே வந்து இந்த துறையில் இருக்கிறதுனால அவங்களுக்கு சாதகமான விஷயங்களை சொல்கிறதும் இவங்களுக்கு எங்களுக்கு எதுவுமே வேணாம். நீங்கள் நடுநிலையான ஆளுநர் இந்த மாதிரி பாட்டமான பகுதியில் நீங்கள் வைக்கணுங்கிறது தான் ஏற்கனவே நாங்கள் எடுத்துகிட்டு வலியுறுத்தினோம். ஏற்கனவே சுரேஷ்குமார் தென்காசியில் இருக்கிறப்போ ஒரு பிரச்சனை நடக்கிறப்ப இதை நாங்கள் சொன்னோம். சங்கரம் கோயில் மேட்டர் நடக்கிறப்பையும் சொன்னோம். நாங்கள் திரும்ப என்ன சொல்கிறோம்னா, அந்த கமிஷன் ரிப்போர்ட்டை நாங்கள் வேணால் எடுத்து கூட தாரோம். செந்தமிழுக்கு இந்த மாதிரி வைக்கக்கூடாதுன்னு ரிப்போர்ட்டே இருக்குது. அந்த கமிஷன் ரிப்போர்ட்டு யாருன்னா இந்த ஊரில் இப்போ வந்து எங்களுக்கு கவர்மெண்ட் நடந்துன்னு சொல்லிட்டு மாற்றி எங்கள் தரப்பு 5 பேர் செத்துருக்கோம்னா நீங்கள் அங்கே தேவையாக கொண்டு வந்து ஐஓவை வச்சுக்கிட்டா எங்களுக்கு எப்படி பாதுகாப்பாக இருக்கும்? அது எங்களுக்கு அழிவுத்தானே தேடி கொடுக்கும். இல்லை ஓகே, ஆனால் எங்களுக்கு நாங்கள் வைக்கிற கோரிக்கை இந்த சமூகத்தில் வந்து அப்படி இருக்குது சார். இன்றைக்கி சட்டம் போட்டிருந்தாலும் நான் என்னதான் இருந்தாலும் நான் எனக்கு ஜாதிப்பட்டு தேவேந்திரன்னு இருக்கும். எந்த சமூகத்தை சேர்ந்தவங்க எந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்தாலும் அவங்களுக்கு தேவை நாடும் அந்த உணர்வு இல்லைன்னா அவங்க மனிதர்களே கிடையாது. அப்போ அதை மாறி போயிடக்கூடாது. அப்படி மேலே குறை செஞ்சு மக்கள் தாராளமாக என்னை மாற்றிக்கிறோம், பிரச்சனை இல்லை. நாங்கள் காமனான கோரிக்கையிலேருந்து நல்லா தான் இருக்குது சார். உங்களை வந்து காமனானதான் நான் சொல்லிட்டு இருப்பேன். அவன் ஏதாச்சும் தண்ணி அடிச்சிருந்தாலும் நல்வழிப்படுத்துவேன். இன்றைக்கி வண்டியில் இருந்தாலும் அது போல ஆடிவேல் சார். ஒரே விஷயம், இப்போ ஆடிவேல் இருக்காரு, புளியங்குடியில் இப்போ சர்வீஸ் பண்ணுறாரு. அவரை நாங்கள் ஏதாவது குறை சொல்லியிருக்கோமா? என்ன நடந்தாலும் நடுநிலையாக நிற்கிறாரு. ஏன் இங்கே இந்த எசகிராஜங்கிற மேலே தமிழ்நாடு முழுக்க எங்கே போனாலும் குற்றச்சாட்டை சுமத்துறோம்? ஏன் எங்கள் பசங்களை கையை உடைக்கிறதுக்கா அவருக்கு ஒட்டுமொத்த ஜாதி வேலி இருக்குன்னு பதிவு பண்ணுறோம்ல? அப்போ அவ்வளோ பதிவு பண்ணுறப்ப அந்த மாதிரி அடுத்தவங்கள நீங்கள் பொதுப்பணியில் விடாமல் ஆஃபீஸ் பணியில் வச்சுக்கிட்டா கூட எங்களுக்கு தொல்லை இல்லை. ஏன்னா இப்போ இதை சொல்கிறீங்க நீங்கள், பேரையூரில் ஒரே ஒரு எஸ்பிஐஎஸ் தொடர்ந்து எங்கள் பசங்க மேலே பொய்யா சொல்லிட்டு இருக்காருன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருந்துச்சு. இதே மாதிரி இப்போ நாங்கள் 2-3 இடத்துல சொல்லிட்டோம். ஏதோ வடக்கூரில் ஒரு பிரச்சனை வந்துச்சு. இது நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, எங்களுக்கு ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சோன்னே ஒரு நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அவனுக்கு ஊர்வலம் வரானுங்க போகிறானுங்க, அங்கே அடக்குமுறையை அடக்க வேண்டிய இடத்துல விட்டுடுறது. இங்கே வந்து மேலும் மேலும் இப்போ இறுக்கமான மனநிலையில் இருக்கிறப்ப நம்ம ஓவராக டார்ச்சல் பண்ணால் அது என்ன வெடிக்க தான் செய்யும், வளராது. அந்த இளைஞர்களுக்கு வேலையே இல்லை. எங்களுக்கு அந்த ஒரு ஃப்ரீ மைண்டாக போதும். ஃப்ரீ மைண்டாக தான் இருப்பாங்க பசங்களும், ஃப்ரீ மைண்டாக இருப்பாங்க. நானும் ஃப்ரீ மைண்டு நல்வழிப்படுத்துவோம். நாங்களும் ஒத்துழைப்பு கொடுப்போம். என்னன்னா இப்போ எங்கள் இதில் இன்றைக்கி நைட்டு இருங்க, இன்னைக்கு சாயந்தரம் இந்த சுத்தமொழி விஷயமும் ஒரு தீர்மானம் போட்டு நாங்கள் அந்த கோரிக்கைலாம் வைக்க போகிறோம். டிஜிபி என்ன வைக்கிறோம்னா இந்த மோகன் கமிஷன், இந்த திருச்செந்தூர் கமிஷன் ரிப்போர்ட்டெல்லாம் நாங்கள் முன்மொழிஞ்சு கேட்க போகிறோம். ஏன்னா இது எங்கே தான் போய் முடிய போகுது? அப்போ எஸ்பி அதாவது உளவு பிரிவு எப்படி இருக்குது? ஒரு பசங்க அதாவது இது கூட திட்டமிடலையா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். இது ஓகே, இதை ஒத்துக்கலாம். ஆனால் எவ்வளோ கூலிப்படை திட்டமிட்டு வந்து நடக்கிறதெல்லாம் அப்போ இவங்க வந்து தமிழ்நாடு உளவுத்துறை தூங்கிட்டு இருக்கா? அப்போ சிறையிலிருந்து வந்த கூலிப்படைகள் இவ்வளோ ஆக்டிவாக எப்படி செயல்படுறாங்க?
அப்போ அதெல்லாம் கண்காணிக்கணும்ல. சிறையில் இவங்களுக்கு எப்படி செல்ஃபோன் கிடைக்குது, சிறையிலேருந்து எப்படி உத்தரவு கிடைக்குது, அப்போ அந்தந்த சமூகத்துக்கு அந்த உதவி பண்ணாமல் எப்படி சார் அவனுக்கு எவ்வளவு ஃப்ரீயாக வந்து ஒரு விஷயத்தை கையாள முடியும்? ஓகே, இந்த விஷயத்தில் நீங்கள் செஞ்சதெல்லாம் நாங்கள் இப்போ என்ன சொன்னோம், இவங்கள்ட்ட கேளுங்க. நாட்டாமிட்ட என்ன சொன்னீங்க? நாட்டாமிட்ட வாங்காததுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. நல்ல முறையில் வாங்கிக்கிட்டு நாட்டில் கடத்துறதை விட நம்ம கடந்து போகிறதா நல்லது தான் சொன்னோம் நேற்று. வேணாம், இந்த தேவையில்லாத விஷயங்கள் வேணாம். டெய்லி ஊர் காசு 10,000 செலவு பண்ணுறதுனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. சட்ட ரீதியாக அவங்க நடவடிக்கை எடுத்துட்டாங்க, நம்ம சட்ட ரீதியாக பார்ப்போம் அப்படிங்கிறது. என்னன்னா, நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு வந்து இந்த பாதுகாப்பு எங்களுக்கு தேவை. என்னென்னா, பொய்யான வழக்குகள் புனையப்படாமல் இருந்தால் எங்களுக்கு அது போதும். எங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையுமே கிடையாது. இது இந்த நடக்கிறது இந்த சமூகத்தில் பறந்துட்டோம் 100 வருஷமாக 56 இருந்து இமானுவேலுக்கு அப்புறமும் சேகரன் ஐயாவுக்கு அப்புறம் தொடர்ந்து இந்த போல நடக்க தான் போகுது. நீங்கள் இப்போ சொன்னனால நின்றுற போதா, இல்லை அவங்க நிறுத்த போகிறாங்களா, இவங்க நிற்க போகிறாங்களா? இதெல்லாம் காலத்துக்கு நிற்க போகிறது கிடையாது. இந்த பூமி சுற்றுற வரைக்கும் நம்ம நடந்து சட்ட ஒழுங்கு பராமரிக்கிறதுல இருக்குது. அதை மட்டும் எங்களுக்கு பாதுகாப்பு. எங்களுக்கு இளைஞர்களுக்கு நீங்கள் இப்போ நீங்கள் சொன்னீங்க நான் நடுநிலையாக இருப்பேன், அதிகாரி நடந்துக்கிறதுல இருக்குது. எங்களுக்கு நீங்கள் அணுகுமுறை இருக்குது. நான் நம்ம மக்களை எப்படி வழி நடத்துறேனோ அப்படி தான் எல்லா செயல்பாடும் அதை நான் சிறப்பாக பண்ணுவேன். ரொம்ப சந்தோஷம். அதை மட்டும் பண்ணினா போதும். அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க போகிறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. அதுக்காக வந்து அதில் நம்ம மேலும் வந்து யாரையும் எந்த இதுவும் பசங்களை வந்து ஒரு படிக்கிற பசங்க, ஏன்னா நாங்கள் நிறைய விஷயத்தில் பார்க்குறோம். படிக்கிற பசங்க கொஞ்சம் என்னன்னா, நாங்கள் நிறைய அனுபவத்தில் பார்த்துட்டோம். அந்த ஏற்கனவே ஒரு விஷயங்கள் நடந்து முடியும். இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் என்னுடைய நம்பர் எல்லார்ட்டையுமே ஆல்மோஸ்ட் இருக்குது. எப்போ வேணாலும் என்ன நேரமும் கூப்பிடலாம். உங்களுக்கு இந்த விஷயம் இல்லை, ஊர் விஷயம் இல்லை, வெளியில் வந்து என்ன பிரச்சனைனாலும் ஐடியா சொல்லுங்க, க்ளீனாக சொல்லுங்கள். நானே எல்லார்ட்டையுமே வந்து எப்பா அவங்க இண்டிவிஜுவலுக்கு தெரியும், ஒவ்வொரு ஆளுக்கு தெரியும். உங்களை நீங்கள் இப்படி சொல்கிறப்ப நான் எப்படி நடந்துக்கிறப்ப இவங்களும் நீங்கள் வந்தது சரியாக இருக்குன்னு சொல்கிறதுனால ஏற்றுக்கணும். ஆனால் இந்த ஸ்டேஷன் லிமிட்டில் அடுத்து உங்களுக்கு கீழே இருக்கிற சப் இன்ஸ்பெக்டராவது தயவு செஞ்சு நடுநிலையாளராக வேற ஆளை போட்டு நீங்கள் அந்த தகவல் நம்ம சொல்லணும். என்ன குமார், இப்போ நீ வந்து நான் ரவுண்ட் சொல்லுவேன்ல, ஏதோ ஒரு பெட்டிகள் மட்டும் மாறியாக பேசுகிறாரு பார்த்தீங்கன்னா நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். புரியுதா? அதனால் மறுபடியும் பிரச்சனை வரும். நான் இன்னும் பேசுகிறது ஒழுங்காக தெரிஞ்சால் பேசு, இல்லாட்டி போகாது. நானே தான் இப்போ நம்ம ஸ்டேஷனில் வந்து பெட்டிஷன் கொடுக்க வராங்க சார், டைரக்ட் பண்ணுவேன். இந்த இசை விசாரிக்கட்டும், இந்த இசை விசாரித்து சாயந்தரம் சொல்லணும். அதோடைய முடிவை வந்து சாயந்தரம் சொல்லணும், இல்லாட்டி நான் போயிடுவேன் அடுத்து. அப்படி வச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ 4 மாதம். அது உங்களுக்கும் ஒன்று சொல்கிறேன். இனிமேல் வந்து போராட்டங்கிறது வந்து எந்த ஒரு விஷயங்களை வந்து காவல்துறை எடுத்தாலும் யார் எடுத்தாலும் ரோடுங்கிறது நம்மளுக்கு தீர்வே கிடையாது. இனி இப்போ இந்த வழக்கிலே சார் முன்னாடி சொல்கிறேன், நாளைக்கு இப்படி சொல்லி உயர்ந்து சார் என்ன சொல்கிறேன், மேலேருந்து ப்ரெஷரு ஒரு 10-20 பேர் மேலே நீ போட்டால் தான் அவங்க அமைதியாக இருப்பாங்க, அதை வச்சு ஒன்றும் பண்ண போகிறேன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் ஒட்டுமொத்த ஊரோட சட்டி பானையெல்லாம் எடுத்துகிட்டு எல்லா பிள்ளைகளையும் எல்லாம் குழந்தைகள்லாம் தூக்கிட்டு கலெக்டர் ஆஃபீஸில் போய் உட்காந்து சமைச்சு சாப்பிடுன்னு சொல்லிடுங்க. எப்போ அப்போலாம் நீங்கள் அங்கே போகிறது அந்த மாதிரி ஜனநாயக பதவி நீங்கள் அங்கே போய் அப்படி போராட்டம் பண்ணுங்கள். எங்கள் மேலே இப்படிலாம் போட்டிங்கன்னா நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோம், இல்லை ஒட்டு மொத்தமாக எங்களுக்கு வந்து நீங்கள் வேறு ஒரு மாற்றத்தை கொடுங்கன்னு கேட்கணுமே தவிர தயவு செஞ்சு அடுத்தவங்க பொதுப்படையான ரோடுகளை போகிறது இவங்கள்ட்ட போய் சண்டை போடுறது பிரச்சனை இல்லை. இவங்களுக்கு என்ன தெரியுமா, இவர் என்ன பேசினாலும் மேலே இருந்து எஸ்பி என்ன சொல்கிறாரோ அதுக்கு மேலே ஆளுங்க கட்சியை சேர்ந்தவங்க எப்போ அந்த ஊரில் பாட்டு ஒரு 10-30 பேரை பலியாக்கணும்னு சொன்னால் வேறு வழியே இல்லை. என்ன மேலாலும் சொல்லலாம், ஆனால் அதை செஞ்சு தான் ஆகணும். ஆனால் நீங்கள் வந்து என்னமா கலெக்டர் ஆஃபீஸ் எதுக்கு இருக்குது, அரசு அதுதானே. நாங்கள் இந்த வடக்கு புதூரில் இங்கே அங்கேயும் அப்படி தான். அதே மாதிரி அணக்கரப்பட்டியில் நடக்கிறப்போ தாலுக்கா ஆஃபீஸில் தான் போய் உட்காந்தோம், ரோட்டுக்கு போகல. நீங்கள் அதை மட்டும் நீங்கள் ஒட்டு ஒரே இதை பிரிஞ்சு போகாது. நம்ம மட்டும் உழைக்கணுமா, ஊர் விளங்கும் துணியுமே விளங்கும்.